கழக தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குரலாக இந்த மசோதா பில் முதலில் என்னிடம் வந்தபோது இதன் பெயர் திரிபுவன் சககாரி பல்கலைக்கழக மசோதா பில் என்று இருந்ததால் எனக்கு இதை பற்றி புரியவில்லை. பிறகு நான் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தேடி பார்க்க வேண்டியிருந்தது. சககாரி என்றால் கூட்டுறவு என்ற பொருள் என்பதை நான் பிறகு அறிந்து கொண்டேன். ஒன்றிய பாஜக அரசுக்கு இருக்கும் இந்தி மீதான திணிப்பை நாம் அனைவரும் அறிவோம். இதை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டாம். நாம் இப்பொழுது இந்த மசோதாவை பற்றி பேசுவோம். இந்த மசோதா கூட்டுறவுத்துறையில் கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகம் திரிபுவன் சககாரி பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்படும் என்றும், மேலும் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிறுவனமாக அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா இந்த பல்கலைக்கழகத்தை கூட்டுறவு, கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் சிறப்பு நிறுவனம் என்றும் விவரிக்கிறது. தமிழ்நாடு ஏற்கனவே பல தசாப்தங்களை தமிழ்நாடு கூட்டுறவு பயிற்சி நிறுவனம், கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு கிராமப்புற கடன் மற்றும் தமிழ்நாடு நிதி குறித்த கல்வியை வழங்குகிறது. பண்பாடு மற்றும் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற எங்கள் மாநிலம் கூட்டுறவுத்துறையிலும் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. 1.60 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் 2 கோடியை தாண்டிய உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் விவசாயம், பால், கைத்தறி, மீன் வளம், வீட்டு வசதி மற்றும் நுகர்பொருள் போன்ற பல்வேறு துறைகளில் செயல்பட்டு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை அளித்திருக்கிறது. ஆவின் பால் கூட்டுறவின் பொற்காலம். தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறையில் மிகப்பெரிய பெருமை தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு TCMPF அல்லது ஆவின் என கூறப்படும். சுமார் 6000 கோடிக்கும் மேல் அதிகமான வருடாந்திர வருவாய் கொண்ட நிறுவனமாகும். இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான பால் கூட்டுறவு நிறுவனங்களில் தமிழ்நாட்டின் ஆவின் நிறுவனம் ஒன்றாகும். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இந்த நேரத்தை பயன்படுத்தி எனது ஈரோடு நாடாளுமன்றத்திற்குட்பட்ட மொடக்குறிச்சி சட்டமன்றம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, காங்கேயம், தாராபுரம், குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பால் உற்பத்தியாளர்கள் அதிகம் உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் சினியம்பாளையத்தில் பிறந்து கூட்டுறவுத்துறையில் தனது அரிய பங்களிப்புக்காக அறியப்பட்ட மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா SK பரமசிவம் அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். ஆவின் பால் கூட்டுறவு சங்கத்தை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றிய இவர் பால் வளர்த்த தந்தை என்று அழைக்கப்பட்டார் மற்றும் 2010 தேசிய பால் வளர்ச்சி வாரியத்திடமிருந்து டாக்டர் வர்கீஸ் குரியன் விருதை பெற்றவர். இவரது பணிகள் தமிழ்நாட்டின் பால் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தன. டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள் NDDP தலைவராக இருக்கும்போது 1979ஆம் ஆண்டில் ஈரோடு வருகை தந்து 5000 விவசாயிகளை சந்தித்து உரையாற்றிய பெருமை ஈரோடு ஆவினுக்கு உண்டு. தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அரசியல் பல்கலைக்கழகம் பால் மற்றும் மீன்வள மேலாண்மை துறையில் மாணவர்களுக்கு நீண்ட காலமாக பயிற்சி அளித்து வருகிறது தமிழ்நாடு அரசு. பூனேவில் உள்ள வைகுந்து மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் 1964 முதல் செயல்பட்டு வருகிறது மற்றும் சிறப்பு கூட்டுறவு மேலாண்மை படிப்புகளை வழங்குகிறது. எனவே இந்த பல்கலைக்கழகத்தில் புதியது என்ன? இந்த நிறுவப்பட்ட நிறுவனங்களை அங்கீகரித்து வலுப்படுத்துவதற்கு பதிலாக கூட்டுறவு இயக்கத்தின் முன்னணியில் இருந்த மாநிலங்களை புறக்கணிக்கும் வகையில் ஒன்றிய அரசு குஜராத்திற்கு வளங்களை திருப்பி விடுகிறது. நாடு தழுவிய கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த மசோதா கூறுகிறது. ஆனால் இதன் வடிவமைப்பு பெரிதும் குஜராத்தை மையமாக கொண்டுள்ளது. குஜராத்தில் உள்ள IRMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆன் பல்கலைக்கழகம் முன்மொழியப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களில் துறை சார்ந்த பள்ளிகள் நிறுவப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த மசோதாவில் குறிப்பிட்டுள்ள பள்ளிகள் பால் பண்ணை, மீன்வளம், சர்க்கரை, வங்கி, கிராமப்புற கடன், கூட்டுறவு நிதி, சட்டம், தணிக்கை மற்றும் பல மாநில கூட்டுறவுகள் போன்ற துறைகள் அமைக்கப்படும். ஆனால் வளாகங்கள் எங்கே அமையும்? பால் பண்ணை மற்றும் வங்கி போன்ற கூட்டுறவு துறையில் 10 minutes மேடம்.
கூட்டுறவுத்துறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தலைமை இருந்த போதிலும் இந்த மசோதா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டுறவு கல்வி மையம் அமைப்பதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. இந்த அமைக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். சுமார் 6000 கோடி வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் ஆவின் பால் கூட்டுறவு இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நடத்தும் கூட்டுறவுகளில் ஒன்றாகும். தமிழ்நாடு மாநில உச்ச கூட்டுறவு வங்கி TNSE வங்கி 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 4523 தொடக்க வேளாண்மை சங்கங்களை மேற்பார்வையிடுகிறது. இது லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நிதி வசதிகளை வழங்குகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அன்றைய எங்களது முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை சுமார் 7000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்றினார். ஆனால் உங்களுடைய ஒன்றிய மாண்புமிகு மோடி அவர்களின் அரசு விவசாயிகளின் கடன் பற்றி எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. இன்று எங்களது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வட்டி இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவுத்துறை மூலமாக கடன் வழங்கி கொண்டுள்ளார். எனவே அரசாங்கம் உண்மையிலேயே கூட்டுறவு கல்வியை வளர்க்க விரும்பினால் குஜராத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை நம்பியிருக்க தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக தற்போது தமிழ்நாட்டில் உள்ள இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும். பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சி முன்னுரிமைக்கான முடிவெடுக்கும் செயல்முறை ஆகியவற்றில் தமிழ்நாடு மற்றும் பிற முக்கிய கூட்டுறவு சார்ந்த மாநிலங்களின் மாநில பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதம் செய்ய மசோதா தவறிவிட்டது. அதன் கொள்கையில் பாடத்திட்டம் மற்றும் தலைமை ஒரு மாநிலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டால் இது எப்படி ஒரு தேசிய நாட்டின் கூட்டுறவு பால்வளம் வங்கி மற்றும் மீன்வள மாதிரிகள் குஜராத்திலிருந்து பெரிதும் வேறுபடுகின்றன. நமக்கு தேவை உள்ளூர் மயமாக்கப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையங்கள். ஒரே மாதிரியான குஜராத் மாதிரி அல்ல. ஐயா, கூட்டுறவு கல்வியில் முன்னணியில் இருக்கும் ஏராளமான மாநில அளவிலான கூட்டுறவு பயிற்சி மையங்கள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளன. கூட்டுறவு இயக்கத்தின் அடிமட்ட உணர்வை நீண்ட காலமாக நிலைநிறுத்தி வரும் சிறப்பான எடுத்துக்காட்டாக இந்தியா தாயமாக உள்ளது. அதே போல குஜராத்தின் வளாகத்தில் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதன் மூலம் இந்த மசோதா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களை ஓரங்கட்டக்கூடும். இன்று கூட்டுறவுத்துறை வருவாயில் 30% மேலாக இந்த மாநிலங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன. திரிபுவன் சஹாரி பில் மசோதாவின் முக்கிய குறைபாடுகள் ஒன்று பல்கலைக்கழக மசோதாவுக்கு வழக்கு தீர்ப்பு குறித்து பல அதில் ஊழியர்களுடைய பிரச்சனைகள் அதில் சார்ந்திருக்கிறது. அதை மேலும் தாங்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் ஒரு நினைவூட்டலை தெரிவிக்க விரும்புகிறேன். குஜராத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களும் கவனிக்க வேண்டும். நீங்க இந்தியாவின் பிரதமர், குஜராத்தின் முதல்வர் அல்ல. இந்த நாட்டின் அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பொறுப்பானவர். எனவே அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு இந்தியாவையே தாங்கி கொண்டுள்ளது. இந்திய வரைபடத்தில் மட்டுமல்ல, நிதியிலும் தான். புதியதாக ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்கி பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லுங்கள். இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு சிறப்பாக அமையும். கூட்டுறவே நாட்டுயர்வு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி. माननीय सदस्य श्री M श्री भरत जी।